பர்ஃபெக்ட் ஃபேமிலி எபிசோட் 9ல என்ன நடக்குது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காம ஒரே ஒரு லைக் போடுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன், அதுல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா டிராமாவோட பேர் போட்டா காப்பிரைட் கொடுக்குறாங்க. அதுவும் இல்லாம சில பேருக்கு யூடியூப் நோட்டிபிகேஷன் போகாது. வாட்ஸ்அப்ல ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா நான் லிங்க் கொடுத்த அடுத்த செகண்ட் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வரும். அதுக்காக தான். ஓகே, வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். எடுத்த உடனே கேங் சன்ஹாய் கிட்ட அவருதான் அவளுடைய பெத்த அப்பானும் அவளோட வளர்ப்பு பேரண்ட்ஸோட பையன் இறப்புக்கு அவங்க தான் காரணம். ஆனா அந்த பழியை இவர் மேல போட்டு ஜெயிலுக்கு அனுப்பிட்டதாகவும் அந்த உண்மை வெளியே வரக்கூடாதுன்றதுக்காக தான் சன்ஹாய தத்தெடுத்து வளர்க்கறதா சொல்றாரு. அவர் சொன்னதை கேட்ட உடனே சன்ஹாய் அம்மா அப்பா 2 பேரும் ஹோமுக்கு வந்து அவளை தத்தெடுத்திருப்பாங்க இல்லையா, அதை நினைச்சு பாக்குறா. அதே சமயம் அம்மா அப்பா சீனியரை பாக்குறாங்க. அப்போ சீனியர், உங்க குடும்பத்துக்கு பின்னாடி என்ன கதை தான் ஒளிஞ்சிருக்கு, முழுசா சொல்லுங்கன்னு கேட்க, அதுக்கு அப்பா, உங்க ஜூனியரோட இறப்புக்கு சாய் யூன் மின்னு தான் காரணம். அதாவது கேங்கோட ஒரிஜினல் பேர் அது. அதை கேட்ட சீனியர், சாய் யூன் மின்னா யார் அவன்னு கேட்க, அதுக்கப்பா, எங்க பையனோட இறப்புக்கு அவன் தான் காரணம். அதுக்காக 12 வருஷம் தண்டனை அனுபவிச்சிருக்கான். பண்ண தப்ப நினைச்சு வருத்தப்படாம எங்களையே மிரட்டிட்டு இருக்கான். அவன் டிமாண்ட்ஸுக்கு நாங்க ஒத்து வரலன்னா சன்ஹாய ஏதாவது பண்ணிடுவேன்னு சொல்றான். அப்பா பேச பேச இன்னொரு பக்கம் அம்மா அழுதுட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. கேங் முறையா சன்ஹாய பாக்குறதுக்காக வீட்டுக்கு வந்திருப்பான் இல்லையா, அப்போ சன்ஹாயும் அப்பாவும் பேசிக்கிட்டே ஒன்னா வெளியே வந்திருப்பாங்க. அவங்கள பார்த்த உடனே ஓடி போய் ஒளிஞ்சுப்பான். அதுக்கப்புறம் அம்மா சன்ஹாய்க்காக லஞ்ச் பேக் பண்ணிட்டு வந்து கொடுக்க சன்ஹாயும் அப்பாவும் கார்ல கிளம்பிடுறாங்க. அவங்களுக்கு பாய் சொல்லிட்டு அம்மா வீட்டுக்குள்ள போகலான்னு பாக்க, அப்பதான் இவன் ஒளிஞ்சிருக்கிறத பாக்குறாங்க. அவனை பார்த்து அம்மா திகைச்சு போய் நின்னுட்டு இருக்க, அப்ப கேங், பார்த்து ரொம்ப நாள் ஆச்சே, எப்படி இருக்கீங்க, உங்க ஹஸ்பண்ட் எப்படி இருக்காருன்னு கேட்க, அப்போ அம்மா சொல்றாங்க, அந்த கொடூரமான முகத்தை என்னால மறக்கவே முடியாது. அவன் என் முன்னாடி வந்த உடனே அப்படியே உறைஞ்சு போயிட்டேன். அந்த பிளாஷ்பேக் அதோட கட்டாக அடுத்ததா இன்னொரு பிளாஷ்பேக். அவன் ஒரு இடத்துல காத்துட்டு இருக்க, அப்பா அவனை போய் பார்க்க, அப்பா பார்த்தவன், பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, எப்படி இருக்கிறீங்க, இப்போ என்ன பிளான் போட்டிருக்கீங்க, அவதான் உங்க பிணைய கைதியா, உங்களுக்கு லக்கு தான், ஆனா அந்த ட்ரிக்ஸ் எல்லாம் என்கிட்ட வேலைக்கு ஆகாது. அதுக்கு அப்பா, சன்ஹாய் என்னோட பொண்ணுன்னு சொல்ல, அதை கேட்டு அவன் சிரிச்சு சொல்றான், என்னால உங்களை பிடிக்கவே முடியல. நீங்க ஒரு தப்பு பண்ணா மட்டும் உங்களுக்கு எவ்வளவு சலுகை கிடைக்குது, அது உங்க அதிர்ஷ்டம், சந்தோஷமா வாழுங்க. பெத்தவங்க அவங்க குழந்தைங்க சந்தோஷத்தை கெடுக்க மாட்டாங்க, ஆனா நீங்க எனக்கு எவ்வளவு தருவீங்கன்னு கேட்க, அதாவது அவன் குழந்தை சந்தோஷமா இருக்கான், ஆனா இவனுக்கு பணம் வேணும்னு கேக்குறான். அதை புரிஞ்சுக்கிட்ட அப்பா சிரிக்க, கடுப்பான அவன் அப்பா ஷட்டை பிடிச்சு, சன்ஹாய் அவளை பெத்த அப்பாவை பத்தியும் அவளோட வளர்ப்பு பேரண்ட்ஸ்க்கு அவ அப்பா என்ன பண்ணாருன்னு தெரியணுமா, அவங்க எதுக்காக அவங்க விரோதியோட பொண்ணையே தத்தெடுத்து வளர்க்கறாங்கன்னு தெரிஞ்சுக்கணுமா, இதே அவ இடத்துல நான் இருந்திருந்தா கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பேன். அதுக்கும் அப்பா எதுவும் சொல்லாம லைட்டா சிரிச்சு காமிக்க, கேங்குக்கு கோவம் வந்துருது. நீ எதுவும் பேசாமலே எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டல, சன்ஹாய இருட்டுல தள்ளிடலாம், 2 பேரும் சேர்ந்தே பண்ணலாம்னு சொல்றான். அந்த பிளாஷ்பேக்க சொன்ன அப்பா, அன்னைக்கு நைட்டு தான் யாங்ஹோ வீட்டுல தீ பிடிச்சு எரிஞ்சிச்சின்னு சொல்றாரு. அடுத்ததா மறுபடியும் ஒரு பிளாஷ்பேக். அம்மா சன்ஹாய் நோட்டும் போனும் எடுக்கிறதுக்காக யாங்ஹோ வீட்டுக்கு போறாங்க. அங்க யாங்ஹோ ஏற்கனவே இறந்து போய் கிடக்குறான். அவன் மூச்சை செக் பண்ணிட்டு அதிர்ச்சியாக அவங்க பின்னாடியே கேங்கும் அங்க வந்துடுறாரு. அப்போ கேங் சொல்றாரு, நான் சன்ஹாய ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தேன், அப்பதான் இத பார்த்தேன்னு சொல்ல, உடனே அம்மா, நான் தான் இத பண்ணேன்னு சொல்ல, அதுக்கு அவரு, நீங்க பண்ணீங்களோ சன்ஹாய் பண்ணாலோ, ஆனா இது தப்புதான், இதுல இன்வால்வ் ஆனா ரொம்ப தொந்தரவா இருக்கும், நான் இதெல்லாத்தையும் கிளீன் பண்ணிடுறேன், எக்ஸ்ட்ரா சர்வீஸ் சார்ஜ் மட்டும் கொடுங்க, வீட்டுக்கு சொந்தக்காரங்க வரதுக்குள்ள இங்க இருந்து கிளம்புங்கன்னு சொல்ல, அம்மா ஒன்னும் புரியாம உட்கார்ந்துருக்க, சன்ஹாய குற்றவாளி ஆக்கலான்னு பாக்குறீங்களான்னு கேட்க, அம்மா இல்லன்னு சொல்ல, அப்படின்னா உடனே இங்க இருந்து கிளம்புங்கன்னு கத்த, உடனே அம்மாவும் நோட்டையும் போனையும் எடுத்துக்கிட்டு கிளம்பிடுறாங்க. பிளாஷ்பேக் அதோட முடிய, அப்ப அம்மா சொல்றாங்க, அந்த நேரத்துல என்ன பண்றதுன்னே தெரியல, அவன் ஆர்டர் கொடுத்த உடனே நான் கிளம்பிட்டேன். அம்மா வீட்டுல இருந்து வெளியே வர, அப்பதான் யாங்கோடைய பேரண்ட்ஸ் வீட்டுக்கு வராங்க. அவங்க குரலை கேட்ட உடனே அம்மா சத்தம் போடாம பேக் டோர் வழியா வெளியே வந்துடுறாங்க. மறுநாள் காலையில தான் டிவில ஒன்னு நியூஸ பார்த்து யாங்கோ வீட்டுல தீ பிடிச்ச விஷயமே தெரியும்னு சொல்றாங்க. அதை பார்த்து இவங்க டென்ஷன் ஆனா, இவங்கள பார்த்து சன்ஹாயும் இன்னும் பயப்படுவான் தான் அவ முன்னாடி நார்மலா இருக்க மாதிரி நடிச்சதா சொல்றாங்க. அதுக்கப்புறம் தான் சூயான் வீட்டுக்கு வந்திருப்பா. அப்பவும் அப்பா, சன்ஹாய்க்கு உடம்பு சரியில்லை, எங்க வீட்டுக்கும் கெஸ்ட் வந்திருக்காங்க, அப்புறமா வாமான்னு சொல்ல, அதுக்கு அவ, ரொம்ப நேரம் ஆகாது, தயவு செஞ்சு விடுங்கன்னு சொல்ல, வேற வழி இல்லாம அவளை வீட்டுக்குள்ள விட்டுருப்பாங்க. அவ சன்ஹாய் ரூம்குள்ள போயிட்டு சன்ஹாய் கிட்ட பேசிட்டு இருக்க, வெளிய ஹால்ல அம்மா அப்பா கேங் 3 பேரும் பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் அப்பாக்கு நேத்து நடந்த விஷயம் தெரிய வருது. அதை கேட்டு அதிர்ச்சியான அப்பா, சன்ஹாயா அந்த தப்பா பண்ணான்னு கேட்க, அதுக்கு கேங், டென்ஷன் ஆகாதீங்க, கூலா இருங்க, இப்போதைக்கு நாம அவ ஜெயிலுக்கு போகணுமா போக கூடாதான்றத பத்தி தான் யோசிக்கணும், அவளையும் உங்க ஒய்ஃபையும் காப்பாத்துறதுக்காக தான் நான் அந்த வீட்டுக்கே தீய வச்சேன், அதுக்காக நீங்க தான் எனக்கு எக்ஸ்ட்ரா சர்வீஸ் சார்ஜ் கொடுக்கணும்னு சொல்ல, அதை கேட்டு அப்பா கத்த, அதுக்கு கேங், சத்தம் போடாதீங்க, சன்ஹாய் காதுல விழுந்துற போது, அமைதியா இருங்க. அப்புறம் சன்ஹாய் ரூம்குள்ள போனாலே யார் அவ, அப்ப அம்மா, நான் யாங்கோ வீட்டுக்கு போறப்பவே அப்பா அதுக்கு மேல பேச விடாம போலீஸ்க்கு போன் பண்ணலாம்னு
சொல்ல அதுக்கு கேங் வேண்டாம், போலீஸ இன்வால்வ் பண்ண தேவையில்ல, நான் தான் அந்த வீட்டுக்கு தீய வச்சேன். என் காரோட டேஷ் கேமராவில சன்ஹாய் யாங்ஹோ வீட்ல இருந்து ரத்த கரையோட வெளியே வந்ததெல்லாம் கிளியரா பதிவாயிருக்கு. அதுக்கப்புறம் உங்க வைஃப் யாங்ஹோ வீட்டுக்குள்ள போயிட்டு வந்ததும் கிளியரா பதிவாயிருக்கு. அதை கேட்டு அம்மாவும் அப்பாவும் இன்னும் அதிர்ச்சியாக, இப்ப போலீஸ்க்கு யார் மேல சந்தேகம் வரும் சொல்லுங்க? தேவையில்லாம பிரச்சனை பண்ணீங்கன்னா அவங்க எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருவாங்க. அடுத்ததா கேங்கும் அப்பாவும் சன்ஹாய் ரூம் கிட்ட போறாங்க. அப்போ உள்ள சூயான் சன்ஹாய் கிட்ட, உன்னாலதான் என் வாழ்க்கையே இப்போ நரகமா இருக்கு, ஆனா நீ ரொம்ப வசதியா சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்க, இப்போ நீ எனக்கு திருப்பி கொடுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. அவ சொன்னதெல்லாம் கேட்ட கேங், இவதான் உங்க பொண்ணு பண்ண தப்புக்கு கூட்டாளி, இப்போ அவ அதை வச்சு சன்ஹாய மிரட்டிட்டு இருக்கா. அதை கேட்ட அப்பா உடனே கதவுல காது வச்சு கேட்க, அப்ப சூயான், உன் அப்பா பெரிய லாயர், உன்னை வெளியே கொண்டு வரதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவாரு, கண்டிப்பா உன்னை காப்பாத்திடுவாரு, நீ போய் சரணடைஞ்சிடு. அதை கேட்ட அப்பா அதிர்ச்சியாக, இது ரொம்ப கஷ்டம் சொல்லிட்டு கேங் தள்ளி போயிட, அப்பதான் சூயான், நீ ஸ்டேஷனுக்கு வரலனா என்ன, நான் போறேன்னு சொல்லிட்டு கிளம்பியிருப்பா. வெளியே அப்பா நின்னுட்டு இருக்கத பார்த்து அதிர்ச்சியானவ சன்ஹாயும் கூட வருவான்னு எதிர்பார்த்திருப்பா. ஆனா சன்ஹாய் அதிர்ச்சியில இருந்ததுனால இவளை திரும்பி கூட பார்த்திருக்க மாட்டா. வேற வழி இல்லாம அவ அங்கிருந்து போயிட, போற அவசரத்துல பின்பக்கம் கேங் நின்னுட்டு இருந்தத கவனிச்சிருக்க மாட்டா. அவ அங்கிருந்து போனதுக்கு அப்புறம் ஹாலுக்கு வந்த கேங், அப்பா கார் சாவி எடுத்துக்கிட்டு, இது உங்க கார் சாவி தானே, உங்க காரை இன்னைக்கு எடுத்துட்டு போறேன், இவ விஷயத்த சீக்கிரமா கவனிக்கலன்னா அப்புறம் நமக்கு பெரிய பிரச்சனையா வந்து முடியும் சொல்லிட்டு கேங் போயிடுறாரு. அப்பாவால எதுவுமே பேச முடியல. கேங் போய் கார் எடுக்க போக பின்னாடியே போன அப்பா கேங் கிட்ட, எதுக்காக யாங்ஹோ வீட்டுல தீய வச்சேன்னு கேட்க, என்ன இந்த மாதிரி ஆளாக்குனது யாரு, என்ன குற்றவாளியா ஆக்குன மாதிரியே சன்ஹாயையும் குற்றவாளி ஆக்கலான்னு பாக்குறியா, அப்பா மாதிரி தான் பொண்ணும் இருப்பான்னு எல்லாரும் சன்ஹாய சபிக்கணுமா, தேவையில்லாம பேசாத, சன்ஹாய் என் பொண்ணுன்னு அப்பா கத்த. அதுக்கு கேங், அப்பா வயித்துல ஒண்ணு விட்டுட்டு, இந்த மாதிரி நேரத்துல ஒரு பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னு நல்லா யோசிப்பாரு. லாஸ்ட் டைம் உன் கண்ணு முன்னாடியே உன் பையன் இறந்து போனதை பாத்துட்டு இருந்தியே, அந்த மாதிரி இல்லாம இவளை காப்பாத்த பாரு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு கார் எடுத்துட்டு போயிடுறான். அப்பா சொல்றாரு, என்னால அவனை எதிர்க்க முடியல, என் நியாய உணர்வு கேள்விக்குறியாச்சு, அதனால தெளிவான முடிவை என்னால எடுக்க முடியல, என் பொண்ணுக்காக என்ன பண்றதுன்னு தெரியல, நான் அப்பாவா இருக்கிறதுக்கே தகுதி இல்ல. மறுபடியும் ஒரு பிளாஷ்பேக், அதாவது பீனட் பவுடர் வாங்கிட்டு வந்திருப்பாங்க இல்லையா, அன்னைக்கு நடந்தது. சமைக்கிறதுக்கு முன்னாடி அம்மாவும் அப்பாவும் ரூம்ல பேசிட்டு இருப்பாங்க. அப்ப அம்மா சொல்றாங்க, அவனுக்கு என்னதான் பிரச்சனை, எதுக்காக சன்ஹாய மிரட்டுறான், அவன் நம்மள எச்சரிக்கை பண்ணணும்னு நினைக்கிறான், இருந்தாலும் அவன் சன்ஹாய் கிட்ட இந்த மாதிரி பண்ணிருக்க கூடாது, எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. அதுக்கு அப்பா சொல்றாரு, சத்தம் போடாத, சன்ஹாய் காதுல விழுந்துற போது, நான் அவனுக்கு பணம் கொடுத்துறேன், அதுக்குள்ள எப்படியாவது சன்ஹாய அப்ராடுக்கு அனுப்பிடணும், ஆனா அவன் மறுபடியும் நம்மள மிரட்டிட்டு இருக்கான், பேசாம நீயும் சன்ஹாயும் முதல்ல கனடாக்கு போயிடுறீங்களான்னு கேட்க, அங்கேயும் அவன் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தா என்ன பண்றது, கடைசி வரைக்கும் அவனுக்கு பயந்துகிட்டே இருக்க முடியுமா, அதுவும் சன்ஹாய்க்கு ஆபத்து தான், நம்ம சன்ஹாய எப்படியாவது பாதுகாக்கணும், சன்ஹாய்க்கு இருக்க மாதிரியே அவனுக்கும் அலர்ஜி இருக்கிறதா சொன்னீங்கல்ல, அதுக்குண்டான பொருள் கிச்சன்ல இருக்குன்னு சொல்ல, அதை கேட்டாப்பா, நீ அதை பண்றதுக்கு ரெடி ஆயிட்டியான்னு கேட்க, ஆமா, நமக்கு வேற வழி இல்ல, நாம அவசரப்பட்டு எந்த தப்பும் பண்ண கூடாது, அவன் சன்ஹாய் கிட்ட எல்லா உண்மையை சொல்லிட்டா என்ன பண்ணுவீங்க, இதுக்கப்புறம் அவன் சன்ஹாய மீட் பண்ண விடக்கூடாது, இதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான், எது எப்படியோ நாம உஷாரா இருக்கணும், அதுக்கு அம்மா கோவமா அவனை நாம முடிச்சே ஆகணும்னு கத்த, அதுக்கு அப்பா பொறுமையாருன்னு சொல்ல, அம்மா கடைசியா பேசுறதை கேட்டு சன்ஹாய் அதிர்ச்சியா செவுத்துல சாய, அந்த சத்தம் அப்பா காதுல விழுந்துருது. உடனே அப்பா கதவை பார்க்க, உடனே அம்மா சன்ஹாய்னு குரல் கொடுக்க, ஆனா அவ ரிப்ளை பண்ணாம அங்கிருந்து போயிட்டு இருப்பா. அடுத்தது அம்மா கதை திறந்து காரிடார பார்க்க யாருமே இல்ல. அந்த பிளாஷ்பேக்க சொன்ன அம்மா, அவனுக்கு இருக்க அலர்ஜிய வச்சே அவனை முடிச்சிடலாம்னு நினைச்சேன், ஏன்னா எங்களால தாங்கிக்க முடியல. அவங்க சொன்னதை கேட்ட சீனியர், எனக்கு புரியுது, இப்போ சன்ஹாய் எங்க இருக்கான்னு கேட்க, அதே சமயம் சன்ஹாய காமிக்க அங்க கேங் ஜூனியர் கண்ணை வச்சுட்டு இங்கேயும் அங்கேயும் நடந்துட்டு இருக்கான். அவன் ஃப்ரெண்ட் ஆளை காணும். அதே சமயம் அவன் இருக்க பில்டிங்க சுத்தி ஸ்னைப்பர்ஸ் டீம் வந்துடுறாங்க. அவங்க கேங்க குறி வச்சிட்டு இருக்க, அவன் இங்கேயும் அங்கேயும் நடந்துட்டு இருக்கிறதுனால சரியா குறி வைக்க முடியல. இன்னொரு பக்கம் அந்த இடத்துக்கு சீனியர் அம்மா அப்பா 3 பேர் வந்துட்டு இருக்காங்க. சீனியர் அப்பா கிட்ட, ஸ்பெஷல் டீம் போயிருக்கு, சீக்கிரமா சன்ஹாய காப்பாத்திடலான்னு சொல்றாரு. அப்ப கேங் அப்பாக்கு கால் பண்ண, உடனே அப்பா சீனியர் கிட்ட விஷயத்த சொல்ல, கொஞ்சம் டைம் வாங்குங்கன்னு சீனியர் சொல்ல, உடனே அப்பா கால் அட்டன் பண்ண, என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேங் கேட்க, வண்டி ஓட்டிட்டு இருக்கேன், அங்கதான் வந்துட்டு இருக்கேன்னு அப்பா சொல்ல, என்ன நேரத்தை கடத்துறியா, ஏதாவது ட்ரிக் பண்ணலான்னு பிளான் போட்டுட்டு இருக்கியான்னு கேட்க, அவன் பேசினது கேட்டு அப்பாவுக்கு கோவம் வருது, இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு சன்ஹாய் எப்படி இருக்கான்னு கேட்க பதில் சொல்லாம போனை கட் பண்ணிடுறான். அடுத்ததா இவங்க 3 பேரும் ஸ்பாட்டுக்கு போக, ஸ்பாட்ல தான் சீஃபும் அவங்க டீமும் இருக்கிறாங்க. அங்க போன உடனே அம்மா சன்ஹாய் எப்படி இருக்கான்னு கேட்க, சன்ஹாய் நல்லா இருக்கிறா, அவன் கூட்டாளிய பிடிச்சோன்னு சொல்லிட்டு கேங்கோட ஃப்ரெண்ட காமிக்கிறாங்க. சாப்பாடு வாங்குறதுக்காக வெளியே வந்தாரு இல்லையா, அப்பவே அவரு பிடிச்சிட்டாங்க போல இருக்கு. ஆனா அவரு எந்த கேள்வி கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு. அப்பா நான் உள்ள போறேன்னு சொல்ல சீனியர் வேண்டான்னு சொல்றாரு. அதுக்கு அப்பா, டிடெக்டிவ் என் பொண்ணை காப்பாத்தி ஆகணும், நான் உள்ள போறேன், உங்களுக்கு குழந்தை இருக்கா, சீனியரும் இருக்குன்னு சொல்ல, அப்போ உங்களுக்கு என் நிலைமை புரியும் நினைக்கிறேன்,
என் பொண்ணை காப்பாத்துறதுக்காக நான் இறக்கறது கூட தயாரா இருக்கிறேன். உடனே சீனியரும் ஒத்துக்கிறாரு. இங்க கேங்க காமிக்க அப்ப கேங் சன்ஹாய் கிட்ட கடைசியில நம்ம நிலைமை பரிதாபம் ஆயிடுச்சுல்ல, அவன மாதிரி பணக்காரங்களுக்கெல்லாம் நீ ஒரு பொம்மை மாதிரி கொஞ்ச நேரத்துக்கு வச்சு விளையாடுவான், விளையாடி முடிச்சிட்டு கடைசியில தூக்கி போட்டுருவான். அதுக்கு சன்ஹாய் இல்ல ஏன் அம்மா அப்பா அப்படிப்பட்டவங்க கிடையாதுன்னு சொல்ல, இப்போ எப்படி உன்னால அந்த மாதிரி சொல்ல முடியுது? ஒன்ன குத்தம் சொல்ல முடியாது, அவங்கதான் உன் பேரண்ட்ஸ்ன்னு நீ நம்பணும்னு நினைக்கிற, அவ்வளவுதான். அப்போ அப்பா கரெக்டா அங்க வந்துடுறாரு. உடனே கேங் சன்ஹாய ஒரு கையில பிடிச்சுக்கிட்டு நீங்க வருவன் நினைக்கல, சொன்ன மாதிரி பணம் கொண்டு வந்தியான்னு கேட்க பணத்தை கொண்டு வந்திருக்கேன், என் பொண்ணை விட்டுருன்னு அப்பா சொல்ல, ஆனா அவன் பணத்தை எடுத்துக்கிட்டு சன்ஹாய ரிலீஸ் பண்ணாம அவளை குறி வச்சுட்டு எனக்கு இப்ப பணம் தேவையில்லைன்னு நினைக்கிறேன், உன்ன மாதிரி பணக்காரங்களை பழி வாங்கணும்னு தோணுது, உன்ன மாதிரி பணக்காரங்க ரொம்ப சந்தோஷமா வாழறப்போ என்ன மாதிரி ஏழைங்க வாழறதுக்கு ஏன் கஷ்டப்படணும்? ரெண்டு பேரும் மனுஷனாதான் பிறந்தோம், ஒரே மாதிரி பேரை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், ஆனா உனக்கு எனக்கும் வித்தியாசம் இருக்குது சொன்னவன் டக்குன்னு அப்பாவை நோக்கி குறி வைக்க அப்போ அவன் வைத்த ஸ்னைப்பர்ஸ் பதம் பார்க்க கீழே விழுந்துடுறான். உடனே அப்பா சன்ஹாய் ஓடி வந்துருன்னு குரல் கொடுக்க சன்ஹாயும் அப்பாவை நோக்கி வேகமா போறா. பாதி தூரம் போனவ என்ன நினைச்சான்னு தெரியல, திரும்பி கேங்க பார்க்க போறா. அதை பார்த்து அப்பா அதிர்ச்சியாக அந்த சத்தத்தை கேட்டு வெளியே இருக்கவங்க என்ன பண்றதுன்னு தெரியாம அதிர்ச்சியில உறைஞ்சு போயிருக்க அப்போ ஸ்னைப்பர்ஸ் டீமை சேர்ந்தவங்க குற்றவாளி கீழே விழுந்துட்டான், விக்டிம் அவங்கிட்ட போய்கிட்டு இருக்காங்கன்னு தகவல் கொடுக்க அதை கேட்ட சீனியருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அப்போ அவங்கிட்ட போன சன்ஹாய் ரத்தம் அதிகமா வெளியேறாம அவன் காயத்தை அழுத்தி பிடிச்சுக்க பின்னாடியே அப்பாவும் அங்க வராரு. அவரை பார்த்த கேங் கிட்ட வராதுன்னு சொல்லிட்டு சன்ஹாய பார்த்து நீ ஒரு முட்டாள்னு சொல்லிட்டு அவளை பிணைய கைதியா பிடிச்சுக்கிறான். பயத்துல அடிபட்டு இருக்கிறதுனால அவனால ரொம்ப நேரத்துக்கு நிக்க முடியல. சன்ஹாய விட்டுட்டு ஒரு இடத்துல அப்படியே உட்காந்துக்க மறுபடியும் சன்ஹாய் அவன் காயத்துல இருந்து ரத்தம் வெளியே வராம அழுத்தி பிடிச்சுக்க அதை பார்த்த உடனே அவனுக்கே மனசு மாறுது. அப்படியே சன்ஹாய் பிறந்தப்போ அவளை தூக்கி வச்சிருந்தது, அதுக்கப்புறம் அவ கூட சந்தோஷமா விளையாடுனது, அவளுக்கு சாப்பாடு ஊட்டினது, அப்போ எவ்வளவு பாசமா குழந்தைய பாத்துக்கிட்டாரு, அவ கூட எவ்வளவு சந்தோஷமா இருந்தான்னு நினைச்சு பாக்குறாரு. அவ்வளவு சந்தோஷமா இருந்த வாழ்க்கை எப்படி தப்பா போச்சு? அவன் கவனம் செதறின கேப்ல அப்பா வந்து அவன் கையில இருக்க ஆயுதத்தை தட்டி விட அப்புறம் என்ன ரெண்டு பேருக்கும் கை கலப்பாக. ஆனா கேங் கொஞ்சம் பலசாலி இல்லையா, அவன் அப்பாவை தள்ளி விட்டுட்டு மறுபடியும் ஆயுதத்தை கையில எடுக்க அதை பார்த்த அப்பா அவனையும் இழுத்துக்கிட்டு பில்டிங்ல இருந்து குதிச்சிடுறாரு. அவங்க குதிச்ச இடம் கடல் தான், இருந்தாலும் சன்ஹாய் எட்டி பாக்குறப்போ தண்ணி முழுக்க ரத்தமா இருக்கு. ரெண்டு பேருக்கும் என்ன ஆச்சுன்னே தெரியல. அடுத்ததா போலீஸ் டீமும் அம்மாவும் அங்க வந்துடுறாங்க. சன்ஹாய் அப்பா கீழே விழுந்த விஷயத்த அம்மா கிட்ட சொல்ல அம்மா அப்பாக்கு ஒன்னும் ஆகாதுன்னு சொல்லி சன்ஹாய ஹக் பண்ணிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணி ஒரு பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. கேங் சன்ஹாய கூப்பிட்டுக்கிட்டு ஒரு இடத்துக்கு போறாரு. போற வழியில ஒரு கடை இருக்கு, கடைக்கு வெளியில ஐஸ்கிரீம் டப்பா இருக்கு. அத சன்ஹாய் போய் பாத்துட்டு இருக்க, என்ன பாத்துட்டு இருக்க, அதெல்லாம் வாங்கி தர மாட்டேன் வான்னு அவளை கூட்டிட்டு போறாரு. ஒரு வீட்டு கதவை தட்ட வயசான பாட்டி வந்து கதவு திறக்கிறாங்க. அவங்கதான் கேங்கோட அம்மாவா. பையனை பார்த்து அதிர்ச்சியான அவங்க எதுக்காக இப்ப வந்திருக்கன்னு கேட்க ரொம்ப நாள் கழிச்சு உங்க பையன் வந்திருக்க, என்ன இறக்கமே இல்லாம பேசுறீங்க சொன்ன அவரு வீட்டுக்குள்ள போயிட்டு திரும்பி சன்ஹாய கைய காமிச்சு அவதான் என் பொண்ணு சன்ஹாய், அவளை பத்திரமா பாத்துக்கோங்க, எனக்கு வெளியே வேலை இருக்கு, கொஞ்சம் பணம் தேவைன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போய் அம்மா வச்சிருக்க பணத்தை தேடிட்டு இருக்க பின்னாடியே வந்த அம்மா இவளை பாத்துக்கோனா என்ன அர்த்தம், இவளோட அம்மா எங்கன்னு கேட்க அதுக்குள்ள அம்மா வச்சிருந்த பணத்தை எடுத்துக்கிட்ட கேங் அவ இறந்து போயிட்டா. அதை கேட்ட பாட்டி சன்ஹாய பார்த்து சின்ன வயசுலயே உனக்கு இந்த நிலைமையான்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்க, கடுப்பான கேங் வாயை மூடிக்கிட்டு பணம் கொடுன்னு கேட்க அவரு நடந்துகிட்டதை பார்த்து சன்ஹாய் பயந்து போயிட உன் அப்பாவை அப்படிலாம் பாக்காதன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. பின்னாடியே ஓடி வந்த சன்ஹாய் அப்பாவை கூப்பிட்டுட்டு அழ திரும்பி பார்த்த கேங் சன்ஹாய் கவலைப்படாத, அப்பா சீக்கிரமா வந்துருவேன், உனக்காக வரப்போ நிறைய பணம் சம்பாரிச்சுட்டு வருவேன்னு சொல்லிட்டு போறாரு. கேங் என்ன பண்றாருன்னா அம்மா வீட்டுல இருந்து எடுத்துட்டு போன பணத்தை குதிரை பந்தயத்துல கட்டுறாரு. ரேஸ்ல தோத்தும் போயிடுறாரு. அடுத்ததா விளையாடுறதுக்கு அவருக்கு பணம் தேவை, அதனால அவருக்கு தெரிஞ்சவங்களுக்கு எல்லாம் போன் பண்ணி கேக்குறாரு. பணம்னு கேட்ட உடனே போனை கட் பண்ணிடுறாங்க. அப்போ ஒரு ஆள் ஃபுல் போதையில பாத்ரூம் போறதுக்காக ஒரு சந்துக்குள்ள போக அந்த இடத்துல ஆள் நடமாட்டம் இல்லாதத பார்த்து அவரு பின்னாடியே போய் கேங் வழிப்பறி பண்றாரு. அப்புறம் போலீஸ் சும்மா விடுமா, அவரை அரெஸ்ட் பண்ணிடுது. அவரு கேஸ வாதாடுறதுக்கு வந்தவர் தான் அப்பா. அவர் மேல இருக்க குற்றத்தெல்லாம் சார்ஜ் ஷீட்டை பார்த்து அப்பா படிக்க அதை கேட்ட கேங் ப்ராசிக்யூட்டர் இது கொஞ்சம் கூட நியாயம் கிடையாது, நான் அவரை எதுவும் பண்ணலன்னு சொல்ல அதுக்கு அப்பா உங்களுக்கு எதிராக சிசிடிவி ஃபுட்டேஜ் விட்னஸ் யாரும் இல்ல, ஆனா விக்டிமோட கிரெடிட் கார்டை திருடிட்டு போய் யூஸ் பண்ணிருக்கீங்க. அதுக்கு கேங் அது உண்மை கிடையாது, எனக்கு கிடைச்ச பர்ஸ்ல கிரெடிட் கார்டு இருந்துச்சு, நான் அதை யூஸ் பண்ணது உண்மைதான், நான் ஒழுங்கா அதை திருப்பி கொடுத்திருக்கணும், மன்னிச்சிருங்க, ஆனா அந்த பர்ஸுக்கு சொந்தக்காரரை நான் எதுவும் பண்ணல, ஆனா இவருதான் அதை பண்ணிருப்பாரு. அப்பா கிட்ட பேசிக்கிட்டே அவரோட ஃபேமிலி போட்டோவை பாக்குறாரு. உடனே அழுதுகிட்டே எனக்கு சின்ன குழந்தை வயசான அம்மா இருக்காங்க, அவங்களெல்லாம் பாத்துக்கணும்னு சொல்ல அதுக்கு அப்பா உங்க நிலைமை எனக்கு புரியுது, பயப்படாதீங்க, உங்களுக்கு எதிரா சாலிட் எவிடன்ஸ் இல்ல, ஆனா கிரெடிட் கார்டை நீங்க தான் யூஸ் பண்ணிருக்கீங்க, அது குற்றம் தான், நான் அந்த பணத்தை திருப்பி கொடுத்துறேன், தயவு செஞ்சு என்ன விட்டுருங்கன்னு சொல்ல இப்பதான் நிமிந்து அப்பாவுடைய பேரை பாக்குறாரு. கேங்கோட ஒரிஜினல் பேரும் அப்பாவுடைய பேரும் ஒரே பேரு. அடுத்த
அடுத்ததா அப்பாவும் அவர் ஃப்ரெண்டும் சாப்பிடலான்னு வெளியே போறாங்க. அப்போ கேங் ஓடி வந்து தேங்க்ஸ் சொல்றாரு. அப்பா கேங்க கேஸ்ல இருந்து விடுதலை பண்ணிட்டாரு போல இருக்கு. அதுக்கு அப்பா சொல்றாரு, நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு எதிரா எந்த ஆதாரமும் இல்ல, அதனாலதான் உங்களை விசாரிச்சுட்டு விட்டுட்டாங்க, மறுபடியும் உங்களுக்காக அப்பாயின்மெண்ட் பண்ண ப்ராசிக்யூட்டரை இந்த மாதிரி வந்து பாக்காதீங்கன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. அவரு பண்ண இந்த சின்ன தப்பு தான் அவர் வாழ்க்கையை மாத்த போகுதுன்னு அப்போ அப்பாவுக்கு தெரியல. இன்னொரு பக்கம் கேங் 2 பேருக்கும் ஒரே பேர் இருக்கு இல்லையா, அதை வச்சு ஏதோ பிளான் போடுறான். அப்பாக்கு இது புரியல. அன்னைக்கு ராத்திரி அப்பா அவங்க ஃப்ரெண்ட்ஸோட ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு இருக்க அப்பாவை கேங்கும் அவனோட ஃப்ரெண்டும் ஃபாலோ பண்றாங்க. அப்ப ஃப்ரெண்ட் நாம பண்றது சரியானு கேட்க அதுக்கு கேங் கண்டிப்பா நாம மட்டும் இந்த விஷயத்த கரெக்டா பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் பணத்துக்கு கவலை கிடையாது, ஆனா அந்த ஆளு ப்ராசிக்யூட்டர் ஆச்சேன்னு ஃப்ரெண்டு சொல்ல அதுக்கு கேங் அதனால என்ன, வாயை மூடிட்டு இருடா, நான் என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. அடுத்ததா சாப்பிட்டு முடிச்சிட்டு அப்பாவும் ஃப்ரெண்ட்ஸும் வெளியே வர ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் போயிடுறாங்க. அப்பா மட்டும் தனியா போறாரு. அப்பா ஓவரா ட்ரிங்க்ஸ் பண்ணிருக்கிறதுனால கார் ஓட்டுறதுக்காக டிரைவரை வர சொல்லிருக்காரு. அதனால கார் கிட்ட போறாரு. அப்போ கேங்கோட ஃப்ரெண்ட் அப்பா பின்னாடி வந்து டிரைவர் வேணும்னு கேட்டீங்களேன்னு சொல்ல உடனே அப்பா திரும்பி அவ்வளவு சீக்கிரம் வந்துட்டீங்களான்னு பேசிட்டு இருக்க அப்போ அவருக்கு பின்னாடி வந்த கேங் செங்கலை வச்சு அப்பாவை மயக்கப்படுத்திட்டு அவர் பர்ஸ் எடுத்து அவர் எங்க வேலை பாக்குறாரு, அவர் வீட்டு அட்ரஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறான். அப்படின்னா இந்த கேங் தான் பெரிய ஃப்ராடு போல இருக்கு. அந்த பிளாஷ்பேக் அதோட முடிய இப்போ பிரசன்ட காமிக்கிறாங்க. சீனியர் வீட்டுக்கு போறாரு. அவர் வீட்டுல அவர் கூட பூனைக்குட்டி தான் இருக்குது. பூனைக்குட்டியோட பேரு பிரின்சஸ். பிரின்சஸ் அப்பா வீட்டுக்கு வந்துட்டேன், வா சாப்பிடலான்னு கூப்பிட பூனைக்குட்டி வரவே இல்ல. அப்போ கால் வருது. உடனே போயிட்டு லேப்டாப்ப பார்க்க அவர் பையன் தான் வீடியோ கால் பண்றான். காலை அட்டன் பண்ண உடனே அப்பா எப்படி இருக்கீங்கன்னு கேட்க பையனை பார்த்த சீனியருக்கு அவ்வளவு சந்தோஷம். அப்பா நல்லா இருக்கேன்ப்பா, நீயாவா வீடியோ கால் பண்ணன்னு கேட்க ஆமா, நான் தனியா கேம்ஸ் எல்லாம் விளையாடுவேன்னு அவன் சொல்ல அதை கேட்ட சீனியர் ரொம்ப ஸ்மார்ட் ஆயிட்ட, காய்கறி எல்லாம் நல்லா சாப்பிடுறியான்னு கேட்க அதுக்கு அவன் வேற ஏதோ சாப்பிடுறதா சொல்றான். சரி பிரின்சஸ் எங்கன்னு கேட்க விளையாடிட்டு இருக்குன்னு சீனியர் சொல்ல நீங்க பூனைய வச்சிருக்கிறது எனக்கு ரொம்ப பொறாமையா இருக்கு, அம்மா இன்னொரு பூனைய வச்சுக்க மாட்டேன்னு சொல்றாங்க, ஏன்னா நமக்கு முந்தைய அது இறந்து போயிடுமா, அது இறந்து போயிடுச்சுன்னா நீ அதுக்கப்புறம் ரொம்ப வருத்தப்படுவல்ல, அதனாலதான் அம்மா வேண்டான்னு சொல்லிருப்பாங்கன்னு சொல்ல அதுக்கு பையன் அப்ப நாங்க இல்லாம நீங்க தனியா இருக்கீங்களே அதை பத்தி ஏன் அம்மா யோசிக்கலன்னு கேக்குறான். எனக்கும் தெரியலப்பா, நீ பெரியவனா ஆனதுக்கு அப்புறம் அதெல்லாம் உனக்கு புரியும் நினைக்கிறேன், நீங்க போனதுக்கு அப்புறம் தனியா இருக்கேன், ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்ல குழந்தை சொன்னதை கேட்ட உடனே சீனியருக்கு கண்ணெல்லாம் கலங்கிடுது. அழுது முடிச்சிட்டு எனக்கும் தான், ஆனா நீ ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும், அம்மாக்கு நிறைய உதவி பண்ணணும்னு சொல்ல கண்டிப்பா என்னால முடிஞ்ச உதவி எல்லாம் பண்றேன்னு புள்ள சொல்ல அதுக்குள்ள வைஃப் பையனை கூப்பிட காலை கட் பண்றதுக்குள்ள வைஃப் அங்க வந்துடுறாங்க. ஹஸ்பண்ட் கூட புள்ள பேசிட்டு இருக்கத பார்த்த உடனே சீனியர் கிட்ட நான் தான் அவங்க கிட்ட ஏற்கனவே சொல்லி இருக்கலாம்ல, பையனோட மனசை மாத்த பாக்காதீங்க, இப்பதான் பையன் புது வாழ்க்கைய கொஞ்சம் கொஞ்சமா ஏத்துக்க பழகிட்டு இருக்கான், அதனால தயவு செஞ்சு அவனை கான்டாக்ட் பண்ணணும்னு நினைக்காதீங்க, புரிஞ்சுது மன்னிச்சிருன்னு சீனியர் சொல்ல ஏதாவது ஒரு வேலையை பாக்குறப்போ உங்களையே மறந்துடுவீங்க, அந்த விஷயத்துல மத்தவங்களை இழுத்து விடாம இருங்க, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்க வாழ்க்கைய வாழுங்க, எங்களுக்கு பிடிச்ச மாதிரி நாங்க எங்க வாழ்க்கைய வாழறோம், புரிஞ்சுது மன்னிச்சிரு. ஆனா சீனியர் பேசி முடிக்கிறதுக்குள்ள வைஃப் காலை கட் பண்ணிடுறாங்க. அவங்க கூட மறுபடியும் சேர்ந்து வாழணும்னு சீனியர் ரொம்ப ஆசைப்படுறாரு. அவர் வேலை அப்படி, அவங்க வைஃப் அதை புரிஞ்சுக்கல. அதோட தான் இந்த எபிசோட் முடிஞ்சிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.